ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. நேற்று நைட்டு மெத்த மேலே படுத்துக்கிட்டதுனால ரொம்பவே ஜாலியாக குழந்தைங்களாம் சூப்பராக தூங்கிட்டாங்க. காலையில் 7 மணி ஆகியுமே எந்திரிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. நான் வழக்கம் போல் நேரமாக எழுந்திரிச்சு கீழே வந்து வாசல் கூட்டி சாணிலாம் தெளிச்சிட்டேன். சரி, சனிக்கிழமை தானே, இன்றைக்கி ஸ்கூல் லீவு, பொறுமையாக எந்திரிச்சு வரட்டும்னு விட்டுட்டேன். நேற்று என்னுடைய கணவர் வந்து பச்சி சூரன்னு சுட்டு நிறைய மாவெல்லாம் கீழே சிந்திட்டாரு. அதெல்லாம் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சமைச்சு கொடுக்குறதே பெரிய விஷயம். அதை நம்ம குறை சொன்னோம் அப்படின்னா திரும்ப அடுப்புக்கிட்ட வரவே மாட்டாங்க. அதனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நானே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பருப்பு குழம்பு, அது கூட வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன். வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால வெளியே தலை காட்டவே முடியல. இதில் குட்டிமாக்கு வர 2 days ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. நான் எக்ஸாம் முடியல, எப்படி 2 days வச்சு அடக்க போகிறேன்னே தெரியல. ஜெயக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருப்பாங்க. குட்டிமா வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, அங்கேயும் ஓடிட்டு ஓடியாந்துட்டே இருப்பாங்க. வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 102 டிகிரி ஃப்ரெண்ட்ஸ். வெளியும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. ஃபேன் காற்று ரொம்ப ஹீட்டாக வரதுனால வீட்டை தொடச்சி விட்டுட்டே இருந்தேன். எப்படி இந்த வெயிலை சமாளிக்கிறதுனே தெரியல. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.